இந்த செஷனில் உலகில் எந்த நாடுகள் வடக்கு அரைக்கோளத்தில் உள்ளன, எந்த நாடுகள் தெற்கு அரைக்கோளத்தில் உள்ளன என்பதை எவ்வாறு கண்காணிப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் நீங்கள் வடக்கு மற்றும் தெற்கு அரைக்கோளத்தை அறிந்து கொள்ளலாம் மற்றும் வடக்கு மற்றும் தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகளை கண்டறியலாம். பூமியின் பூமத்திய ரேகை பூமியை தோராயமாக 2 சம பாகங்களாக பிரிக்கிறது. அவை அரைக்கோளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 2 அரைக்கோளங்களும் நேரெதிரான பருவங்களை கொண்டுள்ளன. மேலும் இரவு வானம் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். வடக்கு அரைக்கோளம் என்பது பூமியின் வடக்கு பகுதியாகும். இது 0 டிகிரி அட்சரேகையிலிருந்து 90 டிகிரி வடக்கே தொடங்கி வடதுருவத்தை உருவாக்குகிறது. தெற்கு அரைக்கோளம் என்பது பூமியின் தெற்கு பாதியாகும். இது 0 டிகிரி அட்சரேகையிலிருந்து 90 டிகிரி தெற்கே தொடங்கி தென் துருவத்தை உருவாக்குகிறது. உலக மக்கள் தொகையில் 87% உள்ள வடக்கு அரைக்கோளத்தை காட்டும் உலக வரைபடத்தை பாருங்கள். இதனால் உலகின் நிலப்பரப்பின் மிகப்பெரிய பகுதியை உருவாக்குகிறது. பூமியின் 7 கண்டங்களில் 5 இந்த அரைக்கோளத்தில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ உள்ளன. இதில் முழுமையான வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா, ஆசியாவின் பெரும் பகுதி, ஆப்பிரிக்காவின் 3/2 பங்கு மற்றும் தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதி ஆகியவை அடங்கும். மக்கள் தொகை அடிப்படையில் 3 பெரிய நாடுகளை உள்ளடக்கிய தெற்கு அரைக்கோளத்தை விட வடக்கு அரைக்கோளத்தில் அதிகமான நாடுகள் உள்ளன. இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்கா. புவியியல் ரீதியாக ரஷ்யா மிகப்பெரிய நாடு. இது பூமியின் மொத்த நிலப்பரப்பில் தோராயமாக 11% ஆகும். 5 உலக பெருங்கடல்களில் 4 வடக்கு அரைக்கோளத்தில் உள்ளன. பசிபிக், ஆர்க்டிக், இந்தியா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்கள். தெற்கு அரைக்கோளம் வடக்கு அரைக்கோளத்தை விட அதிக கடல்களை கொண்டிருப்பதையும் உலக மக்கள் தொகையில் 13% மட்டுமே இருப்பதையும் இங்கே காணலாம். ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா கண்டங்கள் முற்றிலும் தெற்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளன. மேலும் தென் அமெரிக்காவின் பெரும் பகுதியும் ஆப்பிரிக்காவின் 1/3 பகுதியும் உலகின் தெற்கு பகுதியில் உள்ளன. பூமத்திய ரேகைக்கு தெற்கே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தோனேஷியா. அதே சமயம் பிரேசில் புவியியல் ரீதியாக மிகப்பெரிய நாடு. பாரம்பரியமாக ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகியவை தெற்கு அரைக்கோளத்தில் அதிக மேற்கத்திய நாடுகளாக கருதப்படுகின்றன. தெற்கு பெருங்கடல் என்பது முழுக்க தெற்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ள ஒரே பெருங்கடல் ஆகும். ஆர்க்டிக் பெருங்கடலை தவிர மற்ற 4 பசிபிக், இந்திய மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களும் பூமியின் தெற்கு பகுதியில் உள்ளன. வடக்கு மற்றும் தெற்கு அரைக்கோளங்களில் பருவங்கள் எதிரெதிரானது. வடக்கு அரைக்கோளத்தில் குளிர்காலமாக இருக்கும் போது தெற்கு அரைக்கோளத்தில் கோடை காலம். ஏனென்றால் பூமியின் அச்சு சூரியனை சுற்றியுள்ள அதன் சுற்றுப்பாதையில் சாய்ந்துள்ளது. இது அச்சு சாய்வு என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு அரைக்கோளமும் வருடத்தின் எதிர்காலங்களில் சூரியனை நோக்கி சாய்ந்து கொள்கிறது. எனவே பூமியின் வடக்கு பகுதியில் குளிர்காலமாக இருக்கும்போது அது தெற்கு பாதியில் கோடை காலமாக மற்றும் நேர்மாறாகவும் இருக்கும். வடக்கு அரைக்கோளத்தில் வசந்த காலம் மார்ச் மாதம் வரையும், கோடை காலம் ஜூன் மாதம் வரையும், இலையுதிர் காலம் செப்டம்பர் வரையும் மற்றும் குளிர்காலம் டிசம்பர் வரையுமாக இரவு பகல் சம நேரமுடைய காலமாக தொடங்குகிறது. வடக்கு அரைக்கோளம் மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் அதிக சூரிய ஒளியை பெறுகிறது மற்றும் தெற்கு அரைக்கோளம் செப்டம்பர் மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடையில் அதிக சூரிய ஒளியை பெறுகிறது. வடக்கு மற்றும் தெற்கு அரைக்கோளத்தில் பருவங்கள் சமமற்றவை. உதாரணத்திற்கு வடக்கு அரைக்கோளத்தில் உள்ள கோடை காலம் தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள கோடை காலத்தை விட சில நாட்கள் அதிகம்.
ஏனென்றால் டிசம்பர் மாதத்தை விட ஜூலை மாதத்தில் பூமி சூரியனிலிருந்து சற்று தொலைவில் உள்ளது மற்றும் சூரியனை சுற்றி அதன் சுற்றுப்பாதையில் மெதுவாக நகர்கிறது. இப்போது நீங்கள் வடக்கு மற்றும் தெற்கு அரைக்கோளத்தை நன்கு அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் புரிதலை சோதிக்க சில பணிகளை செய்வோம். பணியை செய்ய உங்களுக்கு குளோப் மாடல் அல்லது உலக அட்லஸ் தேவை. வடக்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகளை கண்டறிந்து அட்டவணையில் பதிவு செய்து உங்கள் முதல் பணியாகும். உங்கள் இரண்டாவது பணி தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகளை கண்டுபிடித்து அட்டவணையில் பதிவு செய்வதாகும். உலகில் எந்த நாடுகள் வடக்கு அரைக்கோளத்தில் உள்ளன, எந்த நாடுகள் தெற்கு அரைக்கோளத்தில் உள்ளன என்ற தலைப்பில் இந்த செஷன் முடிவை அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் வடக்கு மற்றும் தெற்கு அரைக்கோளத்தை அறிந்து கொள்ளவும் வடக்கு மற்றும் தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகளை கண்டறியவும் முடியும்.